சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன். நான் போட்டுக்கிறதுக்கு நீங்க சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அதையே போட்டு போறேன். இல்லைங்க, நிஜமா தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்த சட்டை எடுத்து கொடுத்தாலும் ஓகே தாங்க. அதை நான் போட்டுக்கிறேன். இது என்ன புதுசா இருக்கு? இன்னைக்கு என்ன கிழக்கால உதிக்கிற சூரியன் மேற்கால உதிச்சிருச்சா? என்னங்க, சூரியன் எப்படிங்க மேற்க உதிக்கும்? அது வழக்கம் போல கிழக்க தாங்க உதிக்கும். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா அதவே நான் போட்டு போயிருவேங்க. இத பாருங்க, நிஜமாவே நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு கேக்குறீங்களா இல்ல வம்பு பண்றதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நிஜமா தாங்க கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எதை சொல்றீங்க? இந்த ட்ரெஸ் விஷயத்துல மட்டுமா இல்ல இல்ல எல்லா விஷயத்துலயுமான்னு கேட்டேன். இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் எல்லா விஷயத்திலயும் இருக்கணும்னு நான் தான் ஆசைப்படுறேன். ஆனா எங்க எல்லாம் அப்படியா நடக்குது? நம்ம 2 பேர் தலையிலையும் கடவுள் எழுதின விதியால நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை தவிர்க்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதே விதி நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சே பார்க்காத விதத்துல பல பிரச்சனையா நம்மளை துரத்தி அடிக்குது. வாழ்க்கையில் எப்படி நமக்கான பிரச்சனையை நாமளே உருவாக்கிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கான சந்தோஷத்தையும் நாமளே தான் உருவாக்கிக்கணும். ஒரு சிலர் அதை கூடவே வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்காம விட்டுருவாங்க. ஒரு சிலர் அதை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியாம தடுமாறுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வம்புக்குனே பிரச்சனை தான் பெருசுன்னு கிடைக்கிற சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டு கஷ்டத்தை தூக்கிட்டு பெருசா தலையில வச்சுக்கிட்டு பாரத்தை சுமந்துகிட்டு இருப்பாங்க. நாம இதுல யாருங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த 3 பேர்ல நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்னால நீங்க வருத்தப்பட்டு உடஞ்சு போயிடக்கூடாது. அதாங்க என்னோட ஆசை. எங்க அண்ணன் மேல வச்ச பாசத்துல நான் உங்க மேல சில நேரம் கோவப்பட்டிருக்கலாம். ஆனா அதே அன்புதான் இருக்குதா தவிர கோவமோ வெறுப்போ எனக்கு எப்பவுமே உங்க மேல இருந்தது இல்லைங்க. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இதுவே போட்டுக்கிறேன். எப்படிங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப பிடிச்சிருக்கு. இப்படியே உங்க அண்ணன் விஷயத்திலயும் மாறி பூஜா விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். என்னோட ஆசையா தாங்க. ஆனா எங்க அண்ணனோட விஷயத்துல நான் மாறணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லைங்க, பூஜாவோட விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? என்ன எதுக்குங்க இந்த சட்டை எடுக்கிறீங்க? நீங்க ஒண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் மாறணும்னு அவசியம் இல்ல.
முதல்ல அந்த சட்டையை கழட்டிட்டு இந்த அழுக்கு சட்டையை போட்டுக்கோங்க. ஏங்க ஏங்க என்னங்க இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன்?